அதாவது ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இது! என்னடா ஒன்றுமே புரியலையேடா! அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ சுரங்கம் போல். சுரங்கத்துக்கு கீழே வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல மனுஷன். கிட்டத்தட்ட சரி ஓகே, ஒரு 10 மீட்ரு 20 மீட்ரு இருக்குன்னு பார்த்தா போய்க்கிட்டே இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 மீட்ரு 100, 200 எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 மீட்ரு கூட இருக்கும். அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. அந்த லிஃப்ட்லேருந்து தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இதை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. என்னடா அந்த மனுஷன் எப்படா இருக்காப்புல அப்படின்னு. இந்த மனுஷன் பாவம் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா இவர் இப்போ உள்ளே போனால் குகைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஜன் கூட இருக்காது. ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு தான் வேலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையில் இதெல்லாம் வந்துட்டு மிக ஒரு கஷ்டமான வேலை தான். இவர் அப்படிலாம் கஷ்டப்பட்டால் தான் இவரோட குடும்பத்தையும் இவருடைய ஃபேமிலியை வந்துட்டு கொஞ்சமாவது டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். நம்மளில் ரொம்ப பேர் நம்ம பார்க்குற வேலையில் சின்னதாக கஷ்டம் வந்தால் கூட போதும், உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். என்ன வேலைடாச்சே, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பொழப்பு பொழைச்சலாம்னு. ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்னு. ஓகே, எங்கே இருந்தாலும் இந்த மனுஷன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. நீங்களும் வந்துட்டு முடிஞ்சால் இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.